ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இந்த பாணி. ஸோ இன்றைக்கி Q&A சின்ன வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெருசாக கேள்விகள் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே அந்த ஹைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தர்பாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ அது ரெண்டையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3 சேனல்லையும் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தந்திருக்கேன். ஆல்ரைட். முதல் கேள்விக்கு போவோமா? மஞ்சுளா மேடம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஞானியர்களை பற்றின கதைகள் கேட்டிருக்கோம். மக்களினுடைய துன்பம், துயரம் அது எல்லாத்தையுமே அவர்கள் கேட்டுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அவர்கள் தீர்வும் கொடுக்குறாங்கல்ல. ஸோ என்னதான் வந்து அவங்க கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும், இதுபோல் நம்மளுடைய துன்பங்களை, துயரங்களை கேட்பதனாலேயோ, இல்லை நம்மளுடைய துன்பம், துயரத்தை வந்து அவர்கள் தீர்த்து கொடுப்பதனாலேயோ, அந்த துன்பமும், துயரமும் அவர்களையும் சென்று அடையுமா? இல்லை அவர்களை சென்றடையுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. நல்ல கேள்வி. பாருங்க, இப்போ நமக்குன்னு ஒரு வினை இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? கன்மம் முன் முன் செய்த அ ப பலன். சரிங்களா? ஒரு செயல் அதற்குண்டான பலனை இப்ப அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த பிறப்புலயும் செஞ்சதற்குண்டானது இப்பவே அனுபவிப்போம் இல்லையா? ஸோ அந்த செயலுக்கு மறுபேர் என்ன? அதான் கர்மம்னு பேர். முந்தைய ஞாபகத்திற்கு பேர் என்ன? அது முந்தைய பிறப்பினுடைய ஞாபகம், முந்தின நொடியினுடைய ஞாபகம் எல்லாமே கன்மம்ங்கிறதுக்கு கீழ வந்துரும். சரிங்களா? கன்மம், கர்மம் இது 2க்கும் வித்தியாசம் நமக்கு என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். சரி. இப்போ ஒரு செயல் செய்து, அந்த செயலுக்கு உண்டான ஒரு வினைய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வினையிலிருந்து முதல்ல நாம எப்படி தப்பிக்கலாம்? அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு செய்த செயலுக்கு உண்டான அதற்கு ஒரு பலன் நமக்கு வந்து சேரும் இல்லையா? அந்த பலனை பூரணமாக நாம அனுபவித்து முடிக்கணும். அப்பதான் அதிலிருந்து நம்ம நீங்க முடியும். இப்ப இந்த பூரணமாக அனுபவித்து முடிப்பது அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்லது, கெட்டதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நல்லதும், கெட்டதும் அவரவர்களுடைய கண் பார்வையை பொறுத்தது தானே தவிர, பொதுவா நல்லது, கெட்டதுன்னெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த நல்லது, கெட்டத ஏதோ ஒரு காரியம் செய்றோம். அந்த காரியத்திற்கு உண்டான ஒரு பலன நாம அனுபவிக்கிறோம். நாம எதிர்பார்த்த பலன் வந்ததுன்னா, அது நன்மைங்கிறோம். எதிர்பாராத பலன் வந்ததுன்னா, அது தீமைங்கிறோம். இப்ப எதிர்பார்த்த பலன் வந்துடுச்சுன்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம். அதுல எந்த விதமான கவலையும் கிடையாது. நம்ம சாமியும் நினைக்க மாட்டோம், சாமியாரையும் நினைக்க மாட்டோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிர்பாராத பலன் ஒண்ணுன்னு வரும்பொழுது தான் சாமி, சாமியாரு, அதுக்கப்புறம் தான் எல்லா எல்லா இது பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், அந்த மாரி எல்லாமே வர்றது. அப்போ இன்னும் எனக்கு நான் செய்த செயலின் மீது பற்று அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட்டு விஷயம். அடுத்தது, அதனுடைய பலனை எதிர்பார்த்திருப்பதனால, அது இன்னும் நடக்கலைங்கிறனால நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு ஒண்ணு. இப்ப இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்று எப்ப வரும்னா, நான் ஒரு செயலின் மீது பற்று வைத்திருக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா? அந்த பற்று நீங்கி அது இருந்தால் இல்லைன்னு சரி பரவால்ல. நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஒரு நல்ல காரியம்னே வச்சுக்குவோமே. பொதுப்படையான ஒரு அர்த்தத்தில பார்க்கும்போது ஒரு நல்ல காரியம். அது செய்யறோம். அது மாறா வந்து நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு. இல்ல நான் நல்லதுன்னு தான் நெனச்சுட்டு செஞ்சேன். பிறருக்கு துன்பம் ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கும் பொழுது, நல்லதே செஞ்சு எனக்கு துன்பம் ஏற்படும்போது, என்னடா இது நான் நல்லது செஞ்சு இப்படி ஆச்சு, இப்படியுமா இந்த உலகம் இருக்கு. இந்த பொலம்பல நான் உடணும். சரிங்களா? இனிமே நான் நல்லதே செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்த நான் கைவிடணும். விட்டுட்டு, சரி பரவால்ல திருவருள் அப்படின்னு கடந்து போகும்பொழுது, அந்த வினை வந்து என்னை விட்டு நீங்கிரும். இது 1. இல்ல நான் ஒரு நல்லதே செஞ்சு பிறருக்கு துன்பமா போய் சேரும் பொழுது, ஐயோ! இப்படி ஆயிப்போச்சேன்னு மன வருத்தப்படுவது 1. இன்னொன்னு, நான் நல்லது தான்டா செஞ்சேன். உனக்கு நல்ல நேரம் இல்ல, கெட்ட நேரம். உனக்கு அப்படி வந்திருக்கு. நீ ஒரு அயோக்கியன் அப்படி இப்படின்னு நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறக்கு ஒருத்தங்கள பேசுறோம்ல. இது 2வது. இந்த எண்ணத்தையும் நாம் கைவிடணும். அப்ப நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது, அது வந்து பிறருக்கு ஒரு தீமையா போய் சேர்ந்து, அதனால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள்னா, அதற்குண்டான மன்னிப்பும், உண்மையான ஆழமா மனசிலிருந்து ஒரு மன்னிப்ப கேட்டுட்டு, அவர்கள்ட்டயும், இறைவன்ட்டயும் கேட்டுட்டு, அவர்களுக்கு நல்ல வழி குடுத்துருங்க. நாம கடந்து அடுத்த நிலைமைக்கு போயிறணும். அடுத்து இது மாரி எதையும் செய்யாம இருக்கறக்கு அறிவு வளர்த்திக்கணும். இன்னொன்னு 2வது விஷயம், நான் என்னைய டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அது என்னுடைய ஈகோவ காட்டிக் குடுக்குது. எனக்கு எனக்கு ஒரு தற்காத்து கூடியது. எனக்கு அவப்பெயர் வந்துறக்கூடாது. அப்ப இது போலலாம் என்னுடைய மனோநிலை இருக்கு. அதுக்கப்புறம் நான் நல்லத செஞ்சு பிறருக்கு துன்பம் வரும்பொழுது, நான் என்னைய டிஃபெண்ட் பண்றதுக்கு முற்படுறேன் பாருங்க. அதுதான் உண்மையாலுமே மோசமான ஒரு விஷயம். அப்போ இதுபோல இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை நான் கைவிடும் பொழுது, அந்த கர்ம வினையிலிருந்து நான் தப்பிச்சிரலாம். அப்ப அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? சாந்தமான மனோநிலையில இருக்கும். அவர்களுக்கு எத பத்தி எந்த கவலையும் இருக்காது. சரி பரவால்ல அப்படின்னு போயிருவாங்க.
இதெல்லாம் நன்மை செய்யும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள். இல்ல நான் தீமையே செய்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா அதிலிருந்து பலன வந்து நான் எனக்கு சாதகமா எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கும் பொழுது, அப்போ அதற்கு அந்த தீமையை அனுபவித்தவர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அவர்களுடைய மனம் நொந்திருக்கும் இல்லையா? அது ஒரு வகையான ஒரு வினை நமக்கு ஏற்படுத்தும். இல்ல அவர்களுடைய மனம் நொந்ததன்பால், அவர்கள் நம்மை கண்டு ஒரு மனதுல வெளிய வார்த்தையில சொல்லாம மனதுல ஒண்ணு நெனச்சிருப்பாங்க. "நீ எல்லாம்" அப்படின்னு. வாய் வார்த்தையாவே சொல்லியிருப்பாங்க. இல்லையா? அது 2வது வகையான கருமத்தை நமக்கு வந்து சேர்த்து குடுக்கும். அதையும் நம்ம அனுபவிக்கணுமே! இல்லையா? அவர்களுக்கு நாம் இழைத்த துன்பம் போலவே துன்பத்த அனுபவிக்கலாம். இல்ல நமக்கு வேற ஏதாவது ஒரு டிசைன் குடுக்கலாம். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப நானா இருந்து ஒரு உயிருக்கு வந்து முன்ன கூட பரவால்ல ஏதோ நன்மை செஞ்சது வந்து அதுக்குண்டான வினை கூட கொஞ்சம் தான் இதா இருக்கும். இந்த 2வது நான் தீமையே செய்தேன். அதற்குண்டான வினை இப்போ நான்கிற உயிர் இன்னொரு உயிருக்கு தீமை இழைக்குது பார்த்தீங்களா? இது தீமை அப்படின்னு தெரிஞ்சும் நான் செய்யறேன். தெரியாமயும் நான் செய்றேன். இது 2க்குமே நமக்கு வந்து பாடம் கத்துக் குடுக்கணும். தெரியாம செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலுமே, தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவிற்கு ஏற்றார் போல ஒரு பாடம் கத்துக் குடுக்கணும். 1 தெரிஞ்சே செய்யும் பொழுது, இன்னும் அழுத்தம் திருத்தமா நமக்கு வந்து பாடம் அப்படிங்கிறது குடுக்கணும். செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஸோ டிசைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அது அவரவர் அறிவுக்கு இப்படி சொன்னா தான் அவன் வந்து புரிஞ்சுக்குவான். "ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும்." அந்த மாதிரி நமக்கு ஒரு இது வரும். அப்ப இத நம்ம அனுபவிக்கணும்ல. இப்ப இந்த அனுபவிப்பதுங்கிறது எது? நம் மனம் மாற வேண்டும். மனம் திருந்த வேண்டும்ங்கிற ஒரு நிலை இருக்கு. இது இப்போ முன்ன உங்களுக்கு சொல்லிட்டேன். நன்மை, தீமை. அப்ப எதா இருந்தாலும் என்னுடைய மனோநிலை சாந்தமான ஒரு நிலைக்கு போகணும். நான் தவறு செய்தேன்னா, அந்த தவறுக்கு நான் மனதார மன்னிப்பு கேட்கக்கூடிய மனோநிலைக்கு நான் வரணும். நான் நன்மை செய்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த நன்மையை நானே பாராட்டிக்காமையோ, இல்ல அந்த நன்மை ஏதாவது ஒரு வகையில களங்கமாக முடிய போக, அதற்கு நான் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பு செய்றது. இப்படியெல்லாம் எதுவும் இல்லாம, அப்ப நான் தவறு செஞ்சேன் நான் மன்னிப்பு கேட்கறக்கும், நன்மை செய்தேன்னா, அத தூக்கி நான் கிரீடமா வச்சுக்காம, செஞ்சா முடிஞ்சோம், அடுத்தது போல பார்க்கலான்னு போயிறணும். இந்த சமநிலையை வளர்த்திக் கொள்ளக்கூடிய நாள் வரைக்கும், செய்த செயலுக்குண்டான வினையை நாம் அனுபவித்தே தீருவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப தான் நான் உங்க கேள்விக்குள்ள வரப்போறேன். இப்படி ஏதாவது ஒரு செய்த செயலுக்குண்டான ஒரு ஒரு கர்ம பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது, அதற்கு உண்டான கால அளவு, "இவன் இன்னும் திருந்தலடா முருகேசா" அப்படின்னு வந்து அந்த ஞானி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து இது தீருவதற்குண்டான வழிவகைகளை சொல்லித் தருவாங்க. "இந்த கோயிலுக்கு போ. இந்த மாரி காரியத்த பண்ணு" அப்படின்னு சொல்லித் தருவாங்க. அதனால் அவர்களுக்கு எந்த வினையும் போய் சென்று சேராது. இந்த வினையை கழிப்பதற்காக அவர்கள் வழி சொல்லிக் குடுக்கணும். நோ இஷ்யூஸ். அவங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் சேராது. ஏன்னா, இந்த மாரி நன்மை, தீமைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஒட்டு உறவோட அவங்க இருக்க மாட்டாங்க. சன்னியாசியர்களும், ஞானியர்களும் அந்த மாரி இருக்க மாட்டாங்க. அதனால எந்த வினையும் அவர்களுக்கு போய் சேராது. ஆனா, நமக்கு ஒரு வினை இருக்குங்கால், அப்பொழுது எந்த விதமான நாமளே சென்று போய் ஒரு தீர்த்துக் கொள்வதற்குண்டான ஒரு வழி பார்க்காம, அவர்கள் அந்த வினையை இவர்களே நின்று தீர்த்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நாமே போயி கால் கடுக்க போயி நின்னு செஞ்சு, மனம் நொந்து அதெல்லாம் வழி சொல்லிக் குடுப்பாங்க. "உன் மனசு இப்படியெல்லாம் செஞ்சிருக்குப்பா, இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் இப்படி நடக்குது. அப்ப மனம் வருந்தி நீ வந்து இத செய்யி. உனக்கு வந்து பலன் கிடைக்கணும்." அப்ப அந்த மனம் மாறும்பொழுது இது நடக்கும். சரிங்களா? இது வந்து இவர்களுக்கு எந்த வினையும் வந்து சேராது. அப்படி இல்லாம, "சரி போ எல்லாம் நல்லா போயிரும் போ. இப்போலருந்து நல்லா போயிரும் போன்னு" சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நாமளும் போயிர்றோம். நம்மளுடைய வினை தீர்ந்து போச்சு, வாழ்க்கை மாறி போச்சு, நல்லா இருக்குன்னு. இப்பொழுது அந்த வினைக்குண்டான பலன் யாருகிட்ட போகும்னா, அப்ப அந்த ஞானிகிட்ட வந்துரும். அது அந்த அந்த வினை இவர் அனுபவிப்பார். அத அவரு ஃபீல் பண்ணுவாரா, பண்ண மாட்டாராங்கிறது 2வது விஷயம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, முதல்ல நம்ம சின்ன பையன் இந்த 80, 90ல இருந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வேலன்னு ஒரு நாடகம் நாடகம் வந்தது தெரியுமா? அதுல ஒரு பாட்டியம்மா ஒரு சித்தர் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ ஒரு பெண்மணிக்கு கையில காயம் ஏற்பட்டிருக்கும் பொழுது, அந்த பெண்மணியினுடைய காயத்த அந்த அம்மா குணப்படுத்தி தருவாங்க. அடுத்த தடவ அந்த அம்மா கையில இருக்கக்கூடிய காயம் பார்த்தோனே இந்த பெண்மணி கேட்பாங்க, "ஏம்மா நேத்து என்னுடைய காயத்த குணப்படுத்தி தந்தீங்கல்ல, நீங்க உங்களுடைய காயத்த குணப்படுத்திக்கலாம்ல்ல?" அப்படின்னு கேட்டோனே அவங்க சொல்லுவாங்க, "ஒரு வினையினால் உனக்கு ஏற்பட்ட ஒரு வலி வேதனை. அது பொறுத்து தான் அதுவா தீரும். அது அதற்குண்டான நாள் இருக்கு. அதுவா தீரும். ஆனா என்ன, உனக்கு பொறுமை இல்ல. ஐயோ! அம்மான்னு நீ வந்து கத்துன, கூப்பாடு போட்ட. சரி பாவமா இருந்ததுன்னு சொல்லி, அத நான் வாங்கிக்கிட்டேன்." அப்படி எனக்கு அதுக்கு பக்குவம் இருக்காது. ஆரியணும்னு எனக்கு தெரியும். அத பொறுத்துக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இருக்குன்னா, அப்புறம் அந்த பொண்ணு கொய்ய முறையா நான் "எதுக்கு இப்ப அழுகுற? நானா விருப்பப்பட்டு தான அந்த ஒரு காரியத்த பண்ணுனேன். இப்ப இதுல என்ன போய்?" அப்படிம்பேன். அப்ப அடுத்த தடவ அந்த பெண்ணுக்கு அதே போல ஒரு காயம் ஏற்படும் பொழுது, நான் வேணா ஆசீர்வாதம் பண்ணட்டான்னோனே, அந்த பெண்ணு சொல்லுவாங்க, "இல்லம்மா, போன தடவையே எனக்கு நல்ல ஒரு படிப்பின
இது ஆறிடும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நான் அது பொறுமையாவே ஆறட்டும்னு சொன்னோனே, அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்ப அது ஆறிடும். அந்த வினை இந்த பெண்ணிற்கு வந்து அந்த சன்னியாசி அம்மாக்கு வந்து சேராது. உங்களுக்கு புரியுதாங்க? அந்த பேலன்ஸ் புரியுது எப்படின்னு சொல்லி? இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? சித்ஸ்வரூபம். இறைன்னு சொல்லக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு அண்டம் முழுமையான அறிவு கொண்டது. சச்சிதானந்த சொரூபம் இது. இதுக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஒண்ணு நெனைக்கிறக்கு முன்னாடியே நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு அதுக்கு தெரியும். அதுதான் வந்து இறைன்னு சொல்லக்கூடிய அதனால தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே, நீ நெனைக்கிறக்கு முன்னாடியே நீ என்ன நெனைக்கிறேன்னு தெரியும்னா, அப்ப அது எவ்வளோ அறிவாற்றல் பொருந்தியதா இருக்கும். அதை நம்மை சுத்தி முழுக்க இருக்கு. நாமும், நாமாகவும், நமக்கு உள்ளும், புறமுமாக எல்லா இடத்திலும் அந்த இறை சக்தி இல்ல இருக்கு. அதற்கு எல்லாமே தெரியும். அப்படி தராசுல வச்ச மாதிரி கரெக்ட்டா நமக்கு கொண்டு வந்து சேர்த்தே தீரும். ஒரு ஒரு குண்டுமணி அளவு கூட மிஸ் ஆகாது. ஸோ இப்படி தான் இந்த வினைங்கிறது வந்து செய்த செயல், கர்மத்திற்கு உண்டான வினை. இல்லையா? செயலிற்குண்டான வினை, கர்ம வினை. அது நம்மிடம் வந்து சேர்ந்தே தீரும். இப்படி தான் ஞானியர்களுக்கு வருமா? வராதான்னா இதுதான் பதில். முடிந்த அளவுக்கு சொல்லப்போனா எந்த ஞானியரும் நம்மளுடைய வினையை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீ திருந்தணுங்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு செயலே அந்த இடத்துல நடக்குது. அப்புறம் அத நான் வாங்கிட்டு நீ ஜாலியா திரும்பியும் திருந்தாம, திரும்பி அதே தப்பு செஞ்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன்னா பயனில்ல. ஆனா, திருந்துவதற்கு வழிகாட்டி குடுப்பாங்க. எப்ப காட்டிக் குடுப்பாங்க? அடுத்த கேள்வி அதற்கு வரணும் இல்லையா? எப்ப அவர்கள் வழிகாட்டி குடுப்பாங்க? நான் போய் நிக்கணும். சாமி எனக்கு தெரியல. இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன இது பண்ணுங்க. அப்ப நான் கேட்கணும். நான் கேட்கலன்னா அதுவும் கிடைக்காது. அப்ப நான் எப்ப கேட்பேன்? எனக்கு எப்ப அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்? நான் ஒரு ஞானிய பார்க்கணும் இல்லையா? அந்த அந்த ஞானிக்கு வந்து நான் என்ன செஞ்சதுனால எனக்கு இந்த வினை இருக்குன்னு அவருக்கு தெரியணும் இல்லையா? அப்ப அது ஒரு முதிர்ந்த ஒரு ஞானியா இருக்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தெளிந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஞானிகிட்ட போய் நிக்கணும்ல நானு. அப்ப அதற்கே முதல்ல ஒரு ஒரு கர்மம் எனக்கு ஒரு செயல் பண்ணும்ல. நான் எங்கோ செய்த புண்ணியம். நான் தெரியாம செய்த தவறுக்கு என்னைய மன்னிச்சிருன்னு நான் மனம் வருந்தி இறைவனிடம் வேண்டும் பொழுது, அந்த வேண்டுதலிற்கு பலனாக நாம் அவர போய் சந்திப்போம். பின் அவருக்கு இது எல்லாமே தெரிஞ்சிரும். ஆனா, அதெல்லாம் பெருசா காட்டிக்க மாட்டார். அவர் என்ன போய் என்ன தேர்ல வந்துட்டு ப்ளக் செட் ஒட்ட பார் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் பாருன்னா சொல்ல போறாரு. அது ஒண்ணும் கிடையாது. அதனால அத பத்தி அவருக்கு கவலையும் கிடையாது. அவர் வந்து இந்த மாரி நிகழ்வு நடந்திருக்குப்பா. இந்த காரண காரியத்தினால தான் இது நடந்திருக்கு. போ இதெல்லாம் பண்ணி சரியா போகும். பண்ணிட்டு வான்னெல்லாம் இல்ல. இதெல்லாம் பண்ணு சரியா போகும். நம்ம வாழ்க்கை மாறும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஞானியர்கள் நடந்துக்கிறாங்க. நாம போய் தெய்வத்துக்கிட்ட போயி, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு உன்னை தெய்வம்னு கும்பிட்டனே, இப்படியெல்லாம் புலம்புற ஆட்கள் உண்டு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் மதமே மாறிட்டு ஓடிடுற ஆட்கள் உண்டு. சாமிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. நமக்கு தான் இன்னும் புரிதல் இல்ல. "ஏய் நீ செஞ்சதுக்கு நீயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கடா. என்ன ஏன்டா கை காட்டுற?" அப்படின்றும் சாமி. சரிங்களா? ஸோ அதனால இப்படிதான் ஒரு கர்ம வினைங்கிறது நிக்க, நிற்க, கழிய அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். ஞானியர்களுக்கு வருமா? வராதாங்கிறதுக்கு இதுதான் பதில். சரிங்களா? ஸோ நேத்து போட்ட ஒரு பதிவு தான் அவங்க இந்த கேட்ட கேள்வி. ஏன்னா 2வது கேள்வி அவங்க கேட்டிருக்காங்கன்னா, நேத்து போட்ட பதிவு பார்த்தீங்களா? நம்ம வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நாம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில தான் அந்த கேள்வி வருது. என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா மனிதர்களையும் ஆன்மாக்களாக சமநிலையில பரந்த கண்ணோட்டத்தோட பாருன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து மாறா சொல்றீங்களே! இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை. பரந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும் தான். பரந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக, உங்கள வந்து கசாப்பு கடைக்கு கொண்டு போய் "டேய் கழுத்தங்க வை போட்டுறேன்" அப்படின்னு சொன்னா, பரவால்ல உடல் தானே அழியப் போகுது தானே. இன்னும் இந்த உடல் இல்லைன்னா என்ன மறு உடல் எடுத்துக்கலான்ட்டு அமைதியா இருப்பீங்களா? அப்ப மாட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஏன்? ஏன்னா, உசுரு போயிருங்கிற பயம் தான். அதுதான் மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த பற்று இருக்குல்ல, அந்த பற்று இருக்கக்கூடியவர்கள் வந்து ஞானி போல நம்ம பேச முடியாது இல்லையா? ஞானி பேசுவார். பரவாயில்ல வெட்டணுமா? வெட்டிட்டு போ. அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு. அவர் வெட்டுறேன்னு சொல்ல மாட்டார், வெட்ட மாட்டாருன்னு சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார். நீங்க வெட்டுனாலும் வெட்டுனேன் இல்லன்னா அவருக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா நாம இருப்போமா? மேட்ரு அதுதான். அப்ப நாம அந்த ஞானிங்கிற இடத்தை அடைவது வரைக்கும் நாம நம்மள இந்த உடல்ங்கிறத தற்காத்துக் கொள்ளணும் இல்லையா? அந்த ஒரு நிலை நமக்கு வேணும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல உடலை தற்காத்துக் கொள்வதுங்கிறத காட்டிலும், உடலுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் நேர்பட எனக்கு உடலுக்கு ஏற்படல. இருந்தாலும் என்னுடைய உடல் பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னா, அப்ப இங்க வேற என்ன பாதிப்பு அந்த இடத்துல வருது? என்னுடைய உணர்வு அளவிலும், என்னுடைய அ எண்ண அளவிலும் என்னமோ பாதிக்கப்படுது. இந்த பாதிப்புகள் என்னுடைய சுற்றுச்சூழலும், அதில இருக்கக்கூடிய ஆட்கள்னால ஏற்படுதுன்னா, அப்ப முதல்ல நாம தயாரா இருக்கணும்ல, அதிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு. அப்போ எண்ணம், உணர்வு
உடல்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே தற்காத்தா வச்சிருக்கணுமே. ஞானி எல்லாத்தையும் வச்சிருக்காரே. அப்ப நாம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் நகர்ந்து போயிருப்பார். இப்ப நாமும் நகரணும்னா இந்த உடல், உள்ளம், மனம், உணர்வு எல்லாத்தையும் தற்காத்து தான் ஆகணும். அப்போ ஒருத்தன் தீங்கிழைக்கிறான்னா, அப்ப வேண்டான்னு சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்றதுங்க? அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பரந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன். இயேசுபிரான் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார். அவரு காட்டுவாருங்க. அவரு காட்டுன்னு சொன்னார். காட்டலாம். எப்போ? நமக்கு ஓரளவுக்கு பக்குவமான மனோநிலை, இதெல்லாம் ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்படாதுன்னு சொன்னா காட்டலாம். நம்ம காட்டுவோமா? அந்த ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தெளிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, அதனால பாதையில இருக்கோம். பயணம் பண்ணுவோம். அந்த பயணத்த வந்து ஒரு ஒரு கட்டத்த தாண்டினதற்கு பிறகு, அந்த நேத்து போட்ட பதிவுகள் நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதற்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சமமா பார்த்துட்டு போயிடலாம். ஏன் அங்க பண்றது எதுவுமே என்னை பாதிக்கலைங்கும்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் ஒரு இடம் இப்போ சிவபெருமான சுத்தி பூதகணங்களும், பேய் பிசாசுகளும் இருப்பதாக தான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பூன்னா வந்து பயந்துர்றோம். இதே சின்ன குழந்தைங்க பண்ணா போட்டு வெளுத்து விட்டுருவா இல்லையா? அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கு இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரிய வரும்னு நெனச்சா நமக்கு பயம். சிவபெருமான சுத்தியோ பேய் பிசாசுகளும், பூதகணங்களும் இருக்கு. பெரும் தெய்வங்கள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு புடிச்ச தெய்வத்த எது வேணாலும் வச்சுக்கங்க. நான் ஈஸியா புரியறதுக்காக சிவபெருமான சொன்னேன். சரிங்களா? எல்லா தெய்வத்தையும் சுத்தி இந்த மாரியெல்லாம் இருப்பாங்க. ஆனா அவர்கள் பயப்படுவதில்ல பார்த்தீங்களா? அவர்கள் அவர பார்த்து தான் இவங்க பயப்படுறாங்க, மரியாதை வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்ளோ வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும்ல. வல்லமை வாய்ந்தவனுக்கு தான் எந்த பயமும் இருக்காது. அப்ப நாம வல்லமை வாய்ந்தவனா மாறணும். மாறுனா இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எந்த வகையிலயும் பாதிக்காது. நாம ஒரு அல்கஞ்சாரா குல்கன் பார்ட்டியாவே இருந்துகிட்டு, நாம எதுவுமே பாதிக்காது, பாதிக்காதுன்னு சொன்னா, நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும். முன்னேற, முன்னேற, முன்னேற நாமா எதையும் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. அது தானா நம்ம உள்ளத்துல அது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தானாவே நிகழ்ந்துரும். சரிங்களா? இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு பாட்காஸ்ட் வருது. இந்த நம்ம வேண்டிய விருப்பத்தை பெற்றுக்கொள்வது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது யோகத்தோட எப்படி வருவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தெளிவா அது ஒரு 2 மணி நேரம் பேசியிருந்தோம். நல்ல ஒரு பாட்காஸ்ட் அது. இப்ப அதுல வந்த நம்மளுடைய விருந்தினர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார். ஒரு மாற்றம்ங்கிறது நம்மகிட்ட எப்ப நிகழும்ங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்றார். பாருங்க பாருங்க உங்களுக்கு புரியும். இப்ப நான் நான் உங்களுக்கு புரியுதா? ஏன் வந்து இது இது நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக சொல்லக்கூடியது நேத்து உண்டான பதிவு. சமநோக்குல யார் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப நாமும் பார்க்கணும். பார்க்க, பார்க்க, பார்க்க ஒரு கட்டத்தில நம்மகிட்ட ஒரு மாற்றம் வரும். அப்போ இந்த போல இருக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தேவைப்படாது. அதுவரைக்கும் தேவைப்படும். சரிதானுங்களா? தட்சிணாமூர்த்தி அவர் என்ன கேட்கிறாருன்னா, "கையில காப்பு அணிவது இடது கையா? வலது கையா?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆன்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு. ஸோ, அதற்காக தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து காப்பர் காப்பு. ஸோ, இது வந்து எனக்கு வந்து வலது கை தான். நான் வாட்சே வலது கையில தான் கட்டுவேன். சரிங்களா? அதனால நான் வலது கையில போட்டிருக்கேன். வலது, இடதுன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த ரோட்டோரத்தில அந்த சில்வர் காப்பு அதெல்லாம் அது சும்மா. அது படத்தில வந்து ஒரு நடிகர் போட்டார்னா, அது கெத்துக்குன்னு போடுறது. அது கெத்துக்கெல்லாம் அது போடுறது கிடையாது. இந்த காப்பு வந்து ஆக்சுவலா இங்க போடணும். சரிங்களா? வலது கையில இந்த இந்த பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இருக்குல்ல இந்த பகுதி. இங்க ஏன் போடுவாங்கன்னா, இந்த இடத்த இறுக்கி கட்டிட்டு இப்படி உட்கார்ந்தோம்னா, ஞாபக சக்தி வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னியாசி சொல்லி நான் கேட்டேன். வளருமா? வளராதா? அறிவியல் பூர்வமா நிறுவி, எனக்கு அவ்வளோ அறிவு இல்ல. அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சது. சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கலாமா இருக்கும். எனக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறதுக்கு அறிவு இல்ல. நான் ஒரு முண்டன்னே வச்சுக்குவோம். அவர் சொன்னார், செஞ்சு பார்த்தேன். எனக்கு வேலை செய்யுது. உங்களுக்கு வேலை செஞ்சுதுன்னா சந்தோஷமா அனுபவிங்க. சரிங்களா? சரி. அதே போல வலது கை கரத்திலயும் போட்டிருப்பாங்க. அதனால தான் ஆண்கள் இந்த இடத்துல போடுறதுக்கு உண்டான ஒண்ணு வீரத்த வளர்க்கும், ஒண்ணு புத்திய வளர்க்கும், ஒண்ணு உடல வளர்க்கும். 2 கரத்திலயும் அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஆண் மக்கள் 2 இதுலயும் போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. இன்னைக்கு என்ன அங்கலாம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்க முடியுமா? இல்ல. அப்ப கடைசிக்கு ஒரு காப்பர் காப்பாவது இப்படி வாங்கி போடலாம். அப்படின்னா, இது ஒரிஜினலா இருந்ததுன்னா, இது என்ன பண்ணும்னா, சூட்ட தணிக்குங்கிறது ஒரு ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொன்னு, உடல்ல சூடு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாலுமே, இது நமக்கு அறிகுறி காட்டும். இந்த காப்பு இருக்கக்கூடிய இடம், படக்கூடிய இடம், அந்த தோல் வந்து பச்சை நிறத்தில மாறிடும். கழும்பு பூசினா எப்படி இருக்கும்? பச்சை நிறத்தில மாறலாம். அதுபோல ஆயிரும். அப்படின்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். உடல் சூடு வந்து அளவிற்கு அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க உங்களுடைய உடல வந்து சரியா தற்காத்துக் கொள்வதற்கு பயனுள்ளதா இருக்கும். அப்ப நான் வெள்ளி போடலாமா? போடுங்க. தங்கம் போடலாமா? போடுங்க.
யார் வேண்டான்னா? வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாரி போட்டுட்டு போ வேண்டியதா? இது என்ன நான் வாங்கும்போது ரூ. 200 திருச்செந்தூர்ல கோயிலுக்கு முன்னாடி ஒரு அம்மா போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்ப வாங்குனோம். எங்க அம்மா தான் வாங்கி குடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியான காப்பு தான். ரூ. 200 இன்னைக்கு அதிகமா இருக்க போது. வெள்ளி போட்டோம்னா உடலுக்கு சூடு தணிக்கும். வெள்ளி குளிர்ச்சியான உலோகம். தங்கம் சூட்ட ஏத்தக்கூடிய உலோகம். ஸோ, அத என்ன தேவைக்கேற்றார் போல தாராளமா போட்டுக்கலாம். நான் சோதிடம் படிக்க போம்பொழுது, எங்களுடைய ஐயா ஒரு வார்த்த சொன்னார். "தகப்பன் உயிரோட இருக்க, ஆண் மக்கள் வந்து கண்ணிற்கு தெரியற போல வெள்ளி போடக்கூடாது." அப்படின்னு. இடுப்புல அரணா போட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல. இந்த மோதிரமோ, இல்ல இந்த காப்போ, தகப்பன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆண் மக்கள் வெள்ளி வந்து கண் பார்வைக்கு தன்னுடைய கண் பார்வைக்கு தெரியறார் போல வெள்ளி போடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னு அவரு கேட்டா திட்டுவார். அதனால சொல்றத செய் அப்படிம்பாரு. சரி செஞ்சோம். ஏன் என்னன்னு தெரியல. தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்துல நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு விருப்பப்படல. அதனால வெள்ளியை நான் புறந்தள்ளி விட்டேன். போடுறதில்ல இவ்வளோதான். சரிங்களா? இதுதான் காரணம். ஸோ இதெல்லாம் காரணம். ஸோ காப்பர் வந்து இடதுல போடணுமா, வலதுல போடணுமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னுடைய பிரிஃபரன்ஸ் வலது. உங்களுக்கு இடதுல விருப்பப்பட்டாலும் தாராளமா போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. நோ மீ தமிழ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 1 மாசமா 12 டூ 1 கனவுல வந்து என்னை யாரோ ஃபோர்ஸா என்ன வீட்லருந்து வெளிய தள்ளி விடுற மாரி கனவு வந்துகிட்டே இருக்காம். ஆ ஒரு ஒரு நேரம் வந்து நெஜமாவே வந்து அப்படி ஆகி இயர்ஸ் 2ம் ட்ரம் ஆகுற மாரி ஓகே. காது கொய்யின்றுச்சாம். ஆ இப்ப என்னன்னா, அவங்க வீட்ல அவங்க பாட்டி கீழ விழுந்து இடுப்புல வந்து ஒரு முறிவு ஏற்பட்டு இதாயிடுச்சு. அவங்களும் என்னை யாரோ தள்ளி விட்ட மாரின்னு சொல்றாங்க. கனவுல எனக்கு வந்தது ஏதாச்சும் சொல்றாங்களான்னு, இல்ல கோஇன்சிடென்ஸான்னு கேட்கறாங்க. ஓகே. பாட்டி விழுந்தத வந்து நீங்க ஏன்னா தூக்க கலக்கத்துல இருந்திருக்கலாம். இல்ல வயதானவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த தள்ளிவிட்ட போல உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து நம்மளுடைய சைக்காலஜிக்கலான விஷயம். நம்மளுடைய உடலினுடைய இயலாமையினால அந்த மாரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்கும். என்னதான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, 100% எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளுடைய இயலாமையும் நம்மள அந்த மாரி கொண்டு போய் நிறுத்தும். ஸோ, அத வந்து நம்ம முதல்ல மனசுல தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வருவதற்கு காரணம் என்னன்னா, இது சைக்காலஜிக்கலா அணுகி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த வீட்ட விட்டு வெளிய தள்றது, நான் சேஃபா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நான் என்னை வெளிய தள்ளுற மாரி ஒண்ணு தோணுதுன்னா, நீங்க ரொம்ப ஒரு இடத்துல அடபட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வெளிய போனா தான் முன்னேறுவீங்க. உங்களுடைய வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு. இப்போ இந்த வீடுங்கிறது வந்து நான்னு அர்த்தம். என்னுடைய உடலும் என்னுடைய வீடுன்னு அர்த்தம். அதுக்காக செத்தா போ முடியும், உடல விட்டு வெளிய போறதுக்கு. அது இல்ல. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனோநிலை இருக்கு. ஒரு வட்டத்த போட்டுட்டு, அந்த வட்டத்துக்குள்ள நின்னுட்டு, "அப்பா! சேஃபா இருக்கேன்ப்பா" அப்படின்ட்டு. ஆனா, வெளி உலகத்தின் மீது அந்த வட்டத்துக்கு வெளிய இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது ஈடுபாடும், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனா, இந்த வட்டத்துக்குள்ள நின்னுட்டு, "நான் பாதுகாப்பா இருக்கேன், நான் பாதுகாப்பா இருக்கேன்னு" ஆனா வெளிய இருக்கிறது மேலலாம் ஆசைப்பட்டுருக்கீங்க. இந்த பட்ட ஆசை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, வெளிய போனா தான் நீ உருப்படுவ. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வெளிய போனா தான் கிடைக்குங்கிறனால, அந்த வீட்ட விட்டு வெளிய தள்றதுக்கு ஏற்றார் போல ஒரு கனவு அப்படிங்கிறத தான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கைய பரந்ததாக மாற்ற வேண்டும். நோ மீ தமிழ்னு எழுதியிருக்கீங்க. நீங்க பையனா, பொண்ணான்னு எனக்கு தெரியல. யாரா இருந்தா என்னங்க? ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்கள வந்து ஒரு இறுக்கமான ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே சுதந்திரத்த குடுத்துக்காம, அது வந்து ஒரு சேஃப்ன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. வெளிய போணும். நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கனவு தான் அது. சரிங்களா? அதுக்கும் பாட்டிக்கும் சம்மந்தம் அப்படிங்கிறது இல்லை. அதுவும் 1 மாசமா வருதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இறுக்கமா நீங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அது வந்து உங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா 1 மாசமா தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவனுக்கே வெளிச்சம் உங்க மனோநிலை எந்த அளவுக்கு நீங்க கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. கட்டுப்பாடோட இல்ல, கட்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னு பார்த்துருங்க. சன் ஆஃப் ஈஸ்வர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பழைய கொங்கணவரனுடைய ஒரு வாசியோக பயிற்சி அப்படிங்கிறதுல, அ அந்த வீடியோல வந்து ரேசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மூச்ச வெளியிடுறது. ரேசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடகலையில பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் புக்ல வந்து ரேசகம் அப்படிங்கிறது பிங்கலையில பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். பாருங்க. ஒரு ரேசகம்னா மூச்சு வெளிய விடுறது. பூரகம்னா மூச்சு உள்ள இழுக்கிறது. கும்பகம்னா மூச்சு உள்ள தக்க வைக்கிறது. இத வலது நாசியில தொடங்கணுமா? இடது நாசியில தொடங்கணுமான்னு ஒரு குழப்பம் இருக்கு. நெறைய பேத்துக்கு இருக்கு. இது ஒண்ணும் குழப்பிக்க எதுல வேணாலும் தொடங்கலாம். அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, தொடங்குனா என்ன ஆகுங்கிறது தான் இப்ப அங்க பதில். சரிங்களா?
வலதுல தொடங்கணும். பூரணமா மூச்ச முதல்ல வெளிய விட்டுறணும். ரேஸ மூச்ச பூரா வெளிய விட்டுறணும். சரிங்களா? வெளிய விட்டுட்டு, ஒரு நாசி அடைச்சிட்டு, இன்னொரு நாசியின் வழியாக மூச்ச உள்ள இழுக்க போறோம். இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். சரிங்களா? இந்த மூச்ச உள்ள இழுக்கும் பொழுது, எதுல இழுக்கிறோம்? வலதுல இழுத்தோம்னா, உடல் சூடாகும். அவ்வளோதான். இடதுல இழுத்தோம்னா, உடல் குளிர்ச்சியா, தணுப்பா இருக்கும். அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். ஏன்னா, இந்த யோகா பயிற்சி பண்ணும்பொழுது உடல் எப்பொழுதுமே சூடாகும். சரிங்களா? அதனால, இடதுல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ நம்மளுடைய தத்தாத்ரேயர் யோக சாஸ்திரமாகட்டும், திருமூலர்நாதனோடதாகட்டும், எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இடதுல மூச்ச உள்ள இழுந்தா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இடதுல இருந்து தான் இழுக்கச் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, உடலினுடைய சூடு அபரிமிதமாக மாறாது. அப்ப இதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது பொறுமையா வரும். ஆனா பக்காவா வரும். வலதுங்கும் பொழுது உடலினுடைய சூடு அதிகமாகும். பலனும் வேகமா கிடைக்கும். ஆனா அந்த சூட நம்மனால தாங்கிக் கொள்ள முடியாது முக்காவாசி பேர்னால. காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நம்மளுடைய சுற்றுச்சூழலும் கெட்டு குட்டி சுவரா போச்சு. சரிங்களா? அதனால வலது பக்கம் இழுப்பது நான் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது, என்னோட யோகா மாஸ்டர் நம்மளுடைய நித்திலந்தனமணி பாட்காஸ்ட் சேனல் இருக்கு. பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3, 4 வீடியோக்கு மாஸ்டர் ஜலாதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் வந்திருக்கு. நல்ல நல்ல உன்னதமான செய்திகள சொல்லியிருக்காரு. பார்க்கலைன்னா பாருங்க. அப்ப அவர் எங்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது இப்படி தான் சொல்லி தந்தார். அப்ப நானும் பக்கரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க 2 பேர் மட்டும் வலதுல இழுப்போம். மித்தவங்க எல்லாம் இடதுல இழுப்பாங்க. நம்ம சொன்னா ஏட்டிக்கு போட்டியா செய்யணும்ல. அது என்ன வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது என்ன கஷ்டம் போய் அப்படின்ட்டு. அன்னைக்கு சின்ன வயசு நல்லா இருந்தது. இன்னைக்கு வலதுல மூச்சு இழுத்தோம்னா, உடல் சூடு அதிகமாக ஆக தான் செய்யுது. அது நமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி குடுக்குது. சாப்பிடலாம். இந்த லேகியம் சாப்பிடுறது, இளநீ குடிக்கிறது, நொங்கு திங்கிறது அதெல்லாம் பண்ணலாம். உடல தணுப்பா வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா, இதர நிறைய விஷயங்கள் உடல திருப்ப திருப்ப சூடாக்கிட்டே இருக்கு இல்லையா? மொபைல் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். கண்டத நேரத்தில கண்டத திங்கிறோம். இல்லையா? டீ இருக்கிறதுலயே விஷம் டீ. அத குடிக்கிறோம் இல்லையா? இது போல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்ப நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். அதனால, முடிஞ்ச அளவுக்கு வலதுல உள்ள இழுக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு இடதுல ஆரம்பிக்கிறதுங்கிறது நன்மை. அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் பெரிய இது இல்ல. கொங்கணவர் அத சொன்னாரு. நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க. குழப்பிக்கவே வேண்டாம். 2ல எவ்வித வேணாலும் இழுக்கலாம். இங்க இழுத்தா என்ன ஆகும்? இங்க இழுத்தா என்ன ஆகுங்கிறது கணக்கு இவ்வளோதான். சரிங்களா? அதனால குழப்பிக்க ஒண்ணும் வேண்டாம். நாளை ஏதாவது ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தண்டபாணி. நன்றி.